ஏதோ பாஜக ஆட்சியை வீழ்த்துறதுக்காக நடக்கிற தேர்தலாக மட்டும் யாரும் நினைச்சிடக்கூடாது. இந்தியாவில் இனி ஜனநாயகம் இருக்க வேண்டுமா வேண்டாமா என்று முடிவு செய்வதற்கான தேர்தல் இது. இந்தியாவோட மாநிலங்களை மக்களாட்சிய, மத சார்பின்மைய, பன்முகத்தன்மைய, ஒடுக்கப்பட்ட மக்களை, ஏழை எளிய மக்களை காப்பாற்றணும்னா பாஜக இன்னொரு முறை ஆட்சிக்கு வரக்கூடாது. பாஜக திரும்ப ஆட்சிக்கு வந்தா இந்தியா என்ற கூட்டாட்சி அமைப்பே இருக்காது. நாட்டில் ஜனநாயக அமைப்பு முறையே இருக்காது. நாடாளுமன்ற நடைமுறையே இருக்காது. இவ்வளவு ஏன் மாநிலங்களே இருக்காது. முதல்ல நாம எல்லோரும் இதை உணரணும். கண்ணுக்கு முன்னால ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சிதைக்கப்பட்டதை பார்த்தோம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை ரெண்டாக பிரிச்சாங்க. அங்க இருக்கிற மக்களோட விருப்பத்துக்கு மாறாக யூனியன் பிரதேசமாக மாற்றினாங்க. அரசியல் கட்சி தலைவர்களே வீட்டு சிறையில் அடைச்சாங்க. முன்னாள் முதலமைச்சர்களும் இதுக்கு தப்பல. அங்க சட்டமன்றம் கிடையாது. காஷ்மீருக்கு 5 ஆண்டுகளா தேர்தல் கிடையாது. இந்த நிலைமை நாளை தமிழ்நாட்டுக்கும் ஏற்படலாம். ஏன் பாஜக திரும்ப ஜெயிச்சா இதே நிலைதான் எல்லா மாநிலங்களுக்கும் ஏற்படும். இது ஏதோ எதிர்க்கட்சி மாநிலங்களுக்கு மட்டுமல்ல, பாஜக மாநிலங்களுக்கே ஆபத்து வரத்தான் செய்யும். 2014ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பாசிச பாஜக இந்தியாவை எல்லா வகையிலும் மிக மோசமான வகையில பாழ்படுத்திருச்சு. அது மட்டுமல்ல, இந்தியாவில் இருந்த எல்லா கட்டமைப்புகளையும் சிதைச்சிட்டாங்க. இன்னைக்கு தினமணி 8ல் ஒரு தலையங்கம் எழுதியிருக்காங்க. படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்றேன். அந்த தலையங்கத்தில் தேர்தல் நெருங்கி வர நேரத்தில் எதிர்க்கட்சி சேர்ந்தவங்களை பிரச்சாரத்தில் ஈடுபட முடியாத அளவுக்கு கைது செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒன்றிய ஆளுங்கட்சி உள்நோக்கத்தோடு கூடிய நடவடிக்கை, பல்வேறு வழக்குகளில் இருந்து விடுபட பாஜக கட்சிக்கு மாறினவங்க மேல சட்டம் தன்னுடைய கடமையை செய்ய மறுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு அடுக்கடுக்க பல கேள்விகளை கேட்டிருக்காங்க. இந்த தலையங்கத்துக்கு அவங்க வச்சிருக்கக்கூடிய தலைப்பு என்ன தெரியுமா? அழுகுணி ஆட்டம். எந்த விதமான குற்ற உணர்ச்சி இல்லாம ஜனநாயகத்திற்கு விரோதமான அத்தனை செயல்களை செஞ்சிட்டு பாஜக ஆடுற ஆட்டத்துக்கு பேர் தான் அழுகுணி ஆட்டம். தன் கையில் கிடைச்ச அதிகாரத்தை பிரதமர் நரேந்திர மோடி தவறாக பயன்படுத்தி எதிர்க்கட்சிகளை அழிக்க முயல்வது மட்டுமல்ல, நாட்டையே நாசம் பண்ணிட்டார். இனி மோடி ஆட்சி தொடர்வது தமிழ்நாட்டுக்கு அழிவு, இந்தியாவுக்கும் நல்லதல்ல. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி மக்கள் பணிகளை எல்லாம் எந்த தொய்வு இல்லாம நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நேற்று அதிமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. ஆட்சி பொறுப்பு கையில வச்சிருந்த போது மக்களுக்கு ஒண்ணுமே பண்ணாத பழனிசாமி ஒன்றிய அரசுல பாஜக கூட கூட்டணியாக இருந்து சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செய்யாம துரோகங்களை மட்டுமே செஞ்ச பழனிசாமி அவர் பங்குக்கு ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார்.
அது தேர்தல் அறிக்கை அல்ல, பழனிசாமியுடைய பம்மாத்து அறிக்கை. அவர்கிட்ட அதிகாரம் இருந்தபோது ஒன்றிய அரசிடமிருந்து உருப்படியாவது எதையாவது பெற்று தந்தாரா? பாஜகவினுடைய பாதம் தாங்கியா உதவாக்கரையா இருந்த பழனிசாமி என்ன சொல்றாரு தெரியுமா? ஆளுநரை நியமிக்கிறப்போ முதலமைச்சருடைய ஆலோசனை பெற்று நியமனம் செய்யணுமா? திமுக சொன்னதையே அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார். நான் கேட்கிறேன், பழனிசாமி அவர்களே, திமுக அரசுக்கு கொடுத்தல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு ஆளுநர். அவரை கண்டிச்சு ஒரு நாளாவது ஒரு அறிக்கையாவது விட்டிருக்கீங்களா? இல்லையே. அதிமுக ஆட்சியில் ஆளுநர் ஆய்வுக்கு போறேன்னு கிளம்பினப்போ அவருக்கு எதிராக போராட்டம் நடத்தின இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். மறந்துடாதீங்க. தொல்லை தரதையே தன்னோட அன்றாட பணியா வச்சிருக்கக்கூடிய ஆளுநருக்கு எதிராக இப்பவும் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் போராடுகிறது திமுக. கைகட்டி வாய்மூடி முதுகுடைந்து பாதம் தாங்கும் பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு வீர வசனங்கள் தேவைதானா? மோடி அரசு கொண்டு வந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் இலங்கை தமிழர்கள் சேர்க்கப்படல. அந்த சட்டத்தை ஆதரிச்சு நாடாளுமன்றத்தில் அதிமுக ஓட்டு போட்ட காரணத்தால் தான் அந்த சட்டமே இன்னைக்கு அமலுக்கு வந்திருக்கு. குடியுரிமை திருத்த சட்டம் வர காரணமாக இருந்துட்டு இலங்கை தமிழர்களுக்கான இரட்டை குடியுரிமை கொண்டு வருவோம்னு சொல்றதுக்கும் பேர் என்ன? பித்தலாட்டம் தான். அடுத்து ஒன்று சொல்றாரு, மதுரையில் நிறுவப்பட இருக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனையை உடனடியாக மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர துரித நடவடிக்கை எடுக்கப்படுமா? என்ன நாடகம் இது? பழனிசாமி சொல்றாரு, 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் எய்ம்ஸ் திறப்பு விழா மோடி அப்படின்னு தலைப்பு போட்டு அந்த பிரதமர் மோடி அவர்கள் பட்டனை அழுத்தினப்போ பக்கத்தில் உட்கார்ந்து கை தட்டுனீங்களா? அதற்கு பிறகு எய்ம்ஸ் அமைக்காம ஏன் இழுத்தடிச்சுட்டே இருக்கீங்கன்னு ஒரு முறையாவது ஒன்றிய அரசோட கதவை தட்டி இருப்பீங்களா? இவ்வளவு ஆண்டுகளாக இது எதையும் செய்யாம இப்ப நீங்க போடுற இந்த பகல் வேஷம் பாஜகவுக்கான பசப்பு நாடகம் தான் மக்கள் நல்லா உணர்ந்திருக்கிறாங்க. இங்க இவர் இப்படின்னா, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்ன 2014ஆம் ஆண்டுல மோடி கொடுத்த வாக்குறுதிகள் எதையாவது நிறைவேற்றினாரா? இல்ல. கருப்பு பணத்தை மீட்டுக்கிட்டு 15 லட்சம் ரூபாய் வரை இந்தியர்களுக்கு தருவேன் அப்படின்னு சொன்னார, தந்தாரா? 15 லட்சம் வேணா 15,000 தந்தாரா? 15,000 வேணா ஒரு 15 ரூபாயாவது தந்தாரா? இதை கேட்டா உள்துறை அமைச்சர் பேட்டியில சொல்றாரு, அது சும்மா தேர்தலுக்காக சொன்னோம்னு சொல்லி முடிச்சிட்டார். அடுத்து ஒன்று சொன்னாங்க, ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவோம்னு சொன்னாங்க. வேலை வாய்ப்பை உருவாக்குனாங்களா? இல்லையே. படிச்ச இளைஞர்கள் பகோடா வைக்கலாம்னு பிரதமர் பேசினார். அடுத்து விவசாயிகளுக்கு முக்கியமாக சொன்னார், உழவர்களின் வருமானத்தை 2 மடங்கு ஆக்குவேன்னு சொன்னார். ஆச்சா? இல்ல. 3 வேளாண் சட்டங்களை கொண்டு உழவர்கள் வயிற்றில் அடிச்சாங்க. இதெல்லாம் சொன்னப்போ பாதம் தாங்கி பழனிசாமி என்ன சொன்னார்? விவசாயிகள் யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க, நான் அவங்களோட விவாதம் நடத்த தயார்னு சொன்னார். நானும் ஒரு விவசாயின்னு பச்சை துண்டு போட்ட பச்சை துரோகம் செஞ்சவர் தான் பழனிசாமி அவர்கள். 3 வேளாண் சட்டத்துக்கு எதிராக 1.5 ஆண்டு காலம் உழவர்கள் தலைநகர் டெல்லிக்கு போராடினாங்கள. வெயிலையும் கடும் குளிரிலையும் படுத்திருந்து உழவர்கள் ஏராளமான பேர் பலியானாங்கள.
அவங்களை எல்லாம் வகையிலும் சித்திரவதை செஞ்சது பாஜக அரசு. இது எதற்கு அஞ்சாம பின்வாங்காம அவங்க நினைத்த செஞ்சு காட்டிய காரணத்தால் தான் அதை பார்த்து பயந்து போய் 3 வேளாண் சட்டங்கள் கடைசி நேரத்தில் பாஜக வாபஸ் வாங்கிச்சு. அப்ப ஒன்றிய பாஜக அரசு உழவர்களுக்கு பல வாக்குறுதிகள் வழங்குச்சு. ஆனா அது எதையும் கடந்த 1.5 ஆண்டுகளா நிறைவேற்றல. அதனாலதான் மீண்டும் டெல்லியில் உழவர்கள் போராட தொடங்கி இருக்காங்க. டெல்லிக்குள் அவங்க நுழைஞ்சிடுவாங்கன்னு பயந்து இரும்பு முள்வேலி சாலைகளை ஆணி படுக்க அமைச்சிருக்காங்க. ஆணி வச்சு படுக்க அமைச்சிருக்கிறாங்க. பாகிஸ்தான் பார்டரை விட மோசமான சூழலை ஏற்படுத்தி இருக்காங்க. இதுவரை 4 உழவர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. இந்திய நாட்டுக்குள் ஆக்கிரமிப்பு செய்கிற நாடுகளை விட சொந்த நாட்டு விவசாயிகள் தான் பிரதமர் மோடியின் கண்ணுக்கு எதிரிகளாக தெரிகிறாங்க. ஏழையின் தாயின் மகன் சொல்லிக்கிற பிரதமர் மோடி ஆட்சியில விவசாயிகளின் நிலைமை இதுதான். தமிழ்நாட்டு உழவர்களையாவது நிம்மதியாக இருக்க விட்டாரா பிரதமர் மோடி? அதுவும் இல்லை. காவேரி பிரச்சனையில பாஜகவும் அதிமுகவும் செஞ்ச துரோகங்களை டெல்டா மாவட்டத்தை சார்ந்த உங்களால் மறந்திருக்க முடியாது. காவேரி தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக தலைவர் கலைஞர் அவர்கள் எத்தனையோ செஞ்சிருக்காரு. காவேரி நடுவர் மன்றம் அமைக்கணும். 1969ஆம் ஆண்டு முதலாக குரல் கொடுத்ததிலிருந்து காவேரி இறுதி தீர்ப்பு வாங்கின வரைக்கும் டெல்டா உழவர்களுக்காக தலைவர் பாடுபட்டது அத்தனையும் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழ்நாட்டுக்கு வரும் பிரதமர் வாயால வட சுட்டு இருக்கிறார். வார்த்தைகளால வட சுடுறதில் வல்லவர் பிரதமர் மோடி. வெறுங்கையில முழம்புறதும் அவருக்கு கைவந்த கலை. தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் வரலாறு காணாத மழை பெஞ்சு கடந்த டிசம்பர் மாசம் பெரும் வெள்ள சேதம் ஏற்பட்டுச்சு. பல மாசம் ஆச்சு. இதுவரை நிவாரண நிதியா ஒரு சல்லி காசு கூட ஒதுக்கல பாஜக அரசு. நிவாரணம் மற்றும் மறுசீரமைப்பு பணிகளுக்காக 37,000 கோடி ரூபாய் நிதி கேட்டோம். 1 பைசா கூட வரல. பாதுகாப்பு அமைச்சர் வந்து பார்த்தார், தரதா சொன்னார், தரல. நிதி அமைச்சர் வந்து பார்த்தார், தரதா சொன்னார், தரல. ஒன்றிய குழு வந்து பார்த்து வாங்கி தரதாக சொன்னாங்க, தரல. தமிழ்நாட்டு எம்பிக்கள் உள்துறை அமைச்சரை டெல்லிக்கு போய் சந்திச்சாங்க. அவரும் தரதா சொன்னார், தரல. ஏன் தரல? தமிழ்நாட்டுக்கு தர்றதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. சமீப காலமா தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பிரதமர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகை அறிவிச்சிருந்தா பாராட்டி இருக்கலாம். தமிழ்நாட்டுக்கு எதையும் தராத மோடிக்கு தமிழ்நாட்டு மக்களும் தங்களுடைய வாக்கையும் தரமாட்டாங்க. தமிழ்நாட்டுக்கான சிறப்பு திட்டங்களை எதையும் வழங்காத மோடிக்கு தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க என்பதுதான் உண்மை. இது மோடிக்கும் தெரியும். அதனால்தான் திமுக மேல அளவுக்கு அதிகமான ஆத்திரத்தை கொட்டுகிறார். மாநிலமாக போய் திமுக விமர்சிச்சார். இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து அதே பல்லவியை பாடுறாரு. திமுக மேல ஏன் அவருக்கு கோபம் வந்துச்சு? இந்தியா முழுவதும் பாஜகவுக்கு எதிராக தனித்தனியா இயங்கி வந்த கட்சிகளை ஒருங்கிணைக்க நான் காரணமாக இருந்தேங்கிற ஆத்திரத்தில் திமுகவை இன்றைக்கு விமர்சிச்சுட்டு இருக்கிறார். தன்னை எதிர்க்க யாரும் இல்லைன்னு இருந்தவருடைய பழப்ப இந்தியா கூட்டணி கெடுத்துடுச்சு. எதிர்கட்சிகள் ஒன்று சேருதுன்னு கனவுலகத்தில் இருந்த மோடியின் தூக்கத்தை இந்தியா கூட்டணி கலைச்சிடுச்சு. தூக்கத்திலிருந்து எழுந்து திமுகவை தரக்குறைவாக பேசுகிறார். அது பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. இது போல எத்தனையோ ஏச்சுக்கள், ஏளனங்கள், அரட்டல்கள், மிரட்டல்களை பார்த்து பழக்கப்பட்டவங்க நாங்க. வசவுகளை வாங்கி உரம் பெற்றவங்க நாங்க.
கலைஞர் ஸ்டைல்ல சொல்லணும்னா பிரதமர் மோடி அவர்களை நாங்கள் தென்றலை தீண்டியதில்லை, ஆனால் தீயை தாண்டி இருக்கிறோம். கருப்பு சிவப்பு கொடியை கையிலேந்தி வர திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்ப இன்னும் தீவிரமா வேலை செய்ய வைக்கிறது இந்த எதிர் தாக்குதல் தான். எதிர் தாக்குதல் வந்தாதான் திமுக தொண்டர்கள் உற்சாகத்தோடு வெறியோடு களப்பணி ஆற்றுவாங்க. இவ்வளவு நாளா நான் உங்களை உசுப்பி விட்டு உற்சாகப்படுத்தி வந்தான். நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள், அவருக்கு நேற்று முன்தினம் உச்சநீதிமன்றம் கடுமையான வார்த்தைகளால் எச்சரிக்கை கொடுத்திருக்கு. உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பையும் அரசியலமைப்பையும் அவமதிச்சா அதை பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம், மாண்புமை நீதியரசர்கள் சொல்லி இருக்காங்க. இதுவரை எந்த ஆளுநரும் உச்சநீதிமன்றத்தால் இந்த அளவுக்கு கண்டனத்துக்கு உள்ளாகி இருப்பார்களா என்பது சந்தேகம். வெக்கம் மானம் சூடு சுரண்ட இருந்தாலும் ராஜினாமா செஞ்சுட்டு போயிருக்கணும். அவரே கடைசியில் களைச்சி போய் நேற்று எங்களுக்கு அழைப்பு கொடுத்து பதவி பிரமாணம் வாங்க 11:30 மணிக்கு 3:30 மணிக்கு பொன்முடிக்கு பதவி ஏற்பு, அதை முடிச்சுட்டு தான் என் பயணத்தை தொடங்கினேன். ஆக ஆளுநர் மாளிகையிலிருந்து தான் என்னுடைய பிரச்சாரமே தொடங்கி இருக்குது. ஆளுநர் மாளிகையிலிருந்து தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பிரச்சாரம் குடியரசு மாளிகை வரைக்கும் போக போகுது. தமிழுக்கும் தமிழினத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் விரோதமான கட்சி பாஜக. பாஜகவுக்கு போடக்கூடிய ஓட்டு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு வைக்கக்கூடிய வேட்டு. அதை மட்டும் மறந்துடாதீங்க. மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, ரெண்டு பேரையும் ஒரு சேர வீழ்த்தணும். அவங்களுக்கு இன்னும் புரியல. தமிழர்கள் பாஜக மாதிரி அடக்க நினைக்கிறவங்களையும் ஏத்துக்க மாட்டாங்க, அதிமுக மாதிரி அடிமையா இருக்கிறவங்களையும் ஏத்துக்க மாட்டாங்க. கடந்த 2 தேர்தலில் நிரூபிச்ச மாதிரி இந்த தேர்தலையும் காட்டணும். தஞ்சை நாடாளுமன்ற தொகுதிக்கு வெற்றி வேட்பாளர் முரசொலி கரமெடுத்து கும்பிட்டு கேட்கிறான் உதயசூரியன் சின்னத்திடம். நாகை நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நம்முடைய வை செல்வராஜ் கதிரவால் சின்னத்தில் இருக்கக்கூடியவர், அவரும் உங்களிடத்தில் வாக்கு கேட்டு இருக்கிறார். உங்களது பொன்னான வாக்குகளை அளித்து வெற்றி பெற வையுங்கள். இந்தியா கூட்டணி ஆதரிப்போம், ஒளிமயமான இந்தியாவை அமைப்போம். நாடும் நமதே, 40 நமதே. நாடும் நமதே, நாடும் நமதே, நாடும் நமதே, நாடும் நமதே, 40 நமதே.